மை சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வாதி vlog. ஸ்வாதி vlogsல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புல்கா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இப்போ 1 கப் கோதுமை மாவு எடுத்து அதில் கொஞ்சம் எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா நான் பிசைஞ்சிட்டு இருக்கேன். நல்லா சாஃப்டாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பிணைஞ்சிக்கலாம். இதில் ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஆயில் தேவையே கிடையாது. நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சாவே போதும். டே நைட்லாம் ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நல்லா சாஃப்டாக அழகாக உருட்டிட்டு நான் கிளாத் போட்டு நல்லா மூடி வச்சு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து நான் சப்பாத்தி தேய்ச்சிக்கிறேன். சப்பாத்தி நல்லா கிளியாமல் கிராக் ஆகாமல் நீட்டாக கொஞ்சமாக பவுடர் நீங்கள் சேர்த்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ரெடிமேட் சப்பாத்திக்கு அந்த மாதிரி நீங்கள் நல்லா சாஃப்டாக தேய்ச்சிக்கோங்க. பட் கிராக் எதுவுமே ஆகாமல் தேய்ச்சிக்கோங்க. மாவுமே திட்டு திட்டா இல்லாமல் ஈவனாக இருக்கிற மாதிரி அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன் பாருங்கள். நல்லா தேய்ச்சிட்டு அதை 2 கையிலையும் டேப் பண்ணுறப்போ அதில் ஒட்டி இருக்கிற கோதுமை மாவும் அப்படி கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு டிப்ஸே இதுதான். ஃபஸ்ட்டு டிப், நீங்கள் ஒரு பேனில் போட்டு லைட்டாக ஹீட் பண்ணிக்கணும். அதை லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு அப்படியே நல்லா மேலே லேயர் லைட்டாக எந்திரிச்சு வரும். அப்போதைக்கு டக்குன்னு எடுத்து நீங்கள் தீயில வச்சிடணும். நீங்கள் எடுத்த உடனே உருட்டினா உடனே நீங்கள் தீயில வச்சிங்க அப்படின்னா புல்கா அங்கே கீழே உங்களுக்கு ஓட்டையாயிரும், கரெக்டாக வராது. நீங்கள் எப்பவுமே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா தான் நீங்கள் புல்கா போடணும். எவ்வளோ அழகாக வருது பாருங்க புஸ்ஸுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சுட்டுக்கணும். சுட்டதுக்கப்புறமா நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா அழகாக வரும். ஏன்னா நம்ம உருட்டினப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை நீங்கள் அப்படியே எடுத்து வைக்கவே முடியாது, வச்சிங்கன்னா உடனே ஓட்டையாயிரும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம புல்கா. இப்போ நான் அதை எடுத்து நான் எப்படி இருக்குது சப்பாத்தி எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பவுச் மாதிரி வந்திருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பவுச் மாதிரி வந்திருக்கு. நல்ல லேயராக இருக்குது பாருங்கள். நான் எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ஆக்சுவலாக பேபிஸ்க்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இது கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரொட்டி மாதிரி செஞ்சு ரொம்ப ஹார்டாக தான் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி தாராளமாக கொடுக்கலாம். மில்கில் சோக் பண்ணும்போது அது நல்லா சாஃப்ட் ஆயிரும். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன மெத்தட் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா வரும் புல்கா. பெரிய விஷயமே கிடையாது. அந்த சப்பாத்தியை நம்ம சுட்டதுக்கப்புறமா ஒரு புஷ்ஷுன்னு வரும்போது ஒரு ஹாப்பி இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஹாப்பி அது சொல்கிறதுக்கு அளவே இல்லை, அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இதில் நான் தக்காளி தொக்கு வச்சுருக்கேன். தொக்குக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். இது ஆக்சுவலாக நம்ம ஃப்ரிட்ஜில் 1 வீக் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியே எங்கேயாவது நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. 3 பேரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஆளா பாரி அவங்க டேடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.